அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருடைய அக்கவுண்ட்டில் ரூ. 5,000 பணம் போட்ட உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்ப ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல் அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லேயும் ரூ. 10,000 போடப்படும்ன்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அப்படியே பெண்களுடைய வாக்குகள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாறிவிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்னடான்னா எல்லாமே குட்டி சுவராக போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பெண்களுடைய மனநிலை என்னென்னா, ஏதோ இலவசமாக கிடைச்சா அந்த கருவாட்டு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய மனோபாவம் இருக்கிறதுனால, யார் அதிகமாக கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையே, யார் சொல்கிறாங்களோ அவங்கள நம்புகிற ஒரு மனோபாவம் தான் தமிழ்நாட்டு பெண்களிடையே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த முறை 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாக்கு தான் அடுத்த ஆட்சியை நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் இலவச பஸ் அப்படிங்கிறது பெண்களை புரட்டி போட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போது திருவண்ணாமலை தீபத்துக்கு போகணும்னா நம்ம டவுன் பஸ் போகிற அளவுக்கு தான் இலவசமாக போக முடியும். அதுக்கு பிறகு காசு செலவு பண்ணி போகணும், இல்லைன்னா ட்ரெயினில் போகணும். இதாக இருந்ததுன்னா எந்த பஸ்ஸில் ஏறினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இலவசமாக போகலான்ட்டு ஒரு அறிவிப்பை கேட்ட உடனே பெண்கள் மத்தியில் இது மிக மிக ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஆதரவை தரக்கூடிய மனோபாவத்தையும் உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை காலத்துக்கு ஆம்பளைக்கு அடிமையாக இருந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து வாழ்க்கையை நாசம் பண்ணி இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை, சுதந்திர பறவையாக எங்கே வேணாலும் போகிறதுன்னா செலவாகும். இப்போ என்னென்னா, இப்போது இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போனால் நாகூர் தர்கா, இந்த வேளாங்கண்ணி, அதே போல் பழனி மலை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது இலவசமாக அங்கே உணவுகள் வழங்கப்படுதுங்கிறதுனால செலவே இல்லை. கிளம்பி ஜாலியாக நம்ம ஊர் சுற்றுறத விட்டு போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு புருஷனுக்கு வேலை செஞ்சுட்டு அவன் தண்ணியை போட்டுட்டு படுத்துக்கிறான். இப்படி இருக்கிற சூழ்நிலையுடைய பெண்களுடைய மனநிலை இந்த மாதிரி ஆகி போனதுனால இந்த தடவை உறுதியாக பெண்களுடைய வாக்குகள் கணிசமாக இந்த தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி விஜய் பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படி தான் போட்டிருப்பாங்க நேற்றைக்கு. என்ன காரணம்னா, அதான் நான் சொன்ன முக்கியமான காரணம், உணவு போட்டு ஊர் சுற்றுறதுக்கு நம்ம இலவசமாக ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை ஏது நமக்கு? எங்கே வேணால் போகலாமே, எத்தனை கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, எங்கே போனாலும் நமக்கு செலவே இல்லைன்னா அப்போ அந்த ஆட்சியை தானே நம்ம வரவேற்க முடியும் அப்படிங்கிறது பெண்களுடைய மனநிலை. இது பெரிய அளவில் இந்த எலெக்ஷனில் தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முட்டாள்தனமாக உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதே போல் இளைஞர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறதுனால அவங்களும் இந்த விஜய் பக்கம் சாயக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்புறம் ஓட்டை பிரிக்கிற வேலை, அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இப்போ ஓட்டை பிரித்து 2 பேர்த்துக்கு அல்வா கொடுத்துட்டு இந்த கட்சியே ஆட்சியை பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவோட, அதாவது ஆட்சியில் பங்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நிலை கூட ஏற்படக்கூடுங்கிறது நம்முடைய கணிப்பாக இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு தந்திருக்கிற இந்த ஒற்றை வாக்குறுதியே போதும். தமிழ்நாடு முழுவதும் இலவச பஸ், அது மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய வாக்கை பெற்றுத்தருங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிவிட்டு, இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ரிசல்ட் வந்துடும். அப்போ இந்த வீடியோ சொன்னது உண்மையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.